கருப்பை பிதுக்கம் வந்துருச்சுனாக்கா, அத சரி பண்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். மலைவேம்பு 1 கொத்து, பவளமல்லி 1 இலை, நுணா இலை 2. இது 3யும் நல்லா அரைச்சு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாமே வந்து கசப்பு தன்மை நற நறன்னு இருக்கும். 20 மில்லி அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இது கூட ஏலக்காயும், கடுக்காயும் சேர்ந்து அரைச்சது. இது வந்து சிட்டிகை அளவுல கூட சேர்த்துக்கிறணும். கடுக்காயும் துவர்ப்பு தன்மை, ஏலக்காய் இதெல்லாம் கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இருக்கிறதுனால ஏலக்காய் வாசம், கூட்டு மருந்தோட சேர்க்கிறப்போ, பெண்களுக்கு வந்து கருப்பைய வந்து நல்லா சுருங்க வைக்கிறது, உள்ளுக்க இருக்க கசடுகள் எல்லாம் வெளியேத்துறதுல ரொம்ப முக்கியமா ஏலக்காய் வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்ப இது கூட ஆட்டுப்பால் ஒரு 20 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். தேனு கொஞ்சமா சேர்த்துக்கிறணும். நம்ம தேவைக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கிறணும். ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்துரும். ஏதாவது ஒரு நேரம் நீங்க இத உள்ளுக்குள்ள குடிக்கணும். கால பின்னி படுக்கிறப்போ, இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, தானாவே வந்து கருப்பை வந்து இயற்கையா சுருங்கி உள்ளுக்குள்ள போயிரும்.